ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வளையல் கைகள். இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் மாலை தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா வெள்ளரிக்கம் பூவு. இந்த பூவில் இருக்க வெளியில் இருக்க இதழை நம்ம பிச்சு எடுத்துட்டு பார்த்திங்கன்னா இது ரொம்ப அழகாக ஒரு மல்லிப்பூ மாதிரியே ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்திங்களா, நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். மல்லிப்பூ மாதிரியே இருக்குல்ல. இது வந்து சிகப்பு அரளிப்பூவு. எங்கள் வீட்லேயே இது எல்லாம் கிடைக்குதுங்க. அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இதை வச்சு தான் நம்ம விநாயகருக்கு அழகான ஒரு மாலை கட்ட போகிறோம். இது கால் கட்டு மெத்தடில் தான் கட்ட போகிறேன். அது காலில் கட்ட முடியாது, ஏன்னா நம்ம விநாயகருக்கு போட போகிறோன்றதுனால நான் ஒரு அட்டையில் கட்டி காட்டுறேன். பாருங்கள், ஒரு அட்டையில் இந்த மாதிரி ஒரு பூ கட்டுற நூலை வச்சு 2 சுற்றி 2 நாட் போட்டு வச்சுக்கணும். 2 நாட் போட்டால் தான் டைட்டாக நிற்குங்க. ஒரு நாட் போட்டிங்கன்னா வந்துடும். அதனால் 2 நாட் போட்டு நல்லா டைட்டாக கட்டி வச்சுக்கோங்க. இப்போ நான் கட்டிட்டேன், பார்த்தீங்கன்னா தெரியும். 2 நாட் போட்டாச்சு. இப்போ இந்த நூலில் இப்போ 2 பட்டையாக வச்சுருக்கேன் நூல். இந்த 2 நூல்லேருந்து நடுவில் ஒரு பூ வைக்கணும். 2 நூலுக்கும் நடுவில் ஒரு பூ வச்சு இந்த நூலை மேலே போட்டு அதுக்குள்ளே எடுத்து ஒரு நாட் போடணும். ஒரு பூவும் இதே மாதிரி தான் கட்டணும். ஒரு பூவாக அந்த 2 நூலுக்கு நடுவில் வச்சு ஒரு நாட் போடணும். மாற்றி மாற்றி இதே மாதிரி இந்த பூ ஒரு கலரும் அந்த பூ ஒரு கலர் பூவும் வச்சு கட்டணும். ஒரு வெள்ளரிக்கம் பூவும் ஒரு அரளிப்பூவும் மாற்றி மாற்றி வச்சு கட்ட போகிறேன். ஒரு லைனில் வந்து வெள்ளரிக்கம் மட்டுமே இருக்காம மாதிரி பார்த்துக்கோங்க. இன்னொரு லைனில் அரளிப்பூ மட்டுமே வச்சுருக்கேன். பாருங்கள், லைனாக இதே மாதிரி மாற்றி மாற்றி ஒரு பக்கம் வந்து வெள்ளரிக்கமும் ஒரு பக்கம் அரளியும் வச்சு மாற்றி மாற்றி கட்டலாம். இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான மாலை கட்டி நம்ம இந்த வாட்டி விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு சாத்தலாம். விநாயகருக்கு எருக்கம் பூனா ரொம்ப பிடிக்குங்க. இந்த மாதிரி ஒரு விநாயகருக்கு வெள்ளரிக்கம் பூ மாலை ரொம்ப விசேஷம். இந்த மாதிரி ஒரு மாலையை நீங்களும் கட்டி உங்கள் வீட்டு விநாயகருக்கு போடுங்க. விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்பெஷல் மாலையை எப்படி கட்டுறதுன்னு பார்த்து கற்றுக்கோங்க. இதே மாதிரி ஃபுல்லாகவே கட்டி முடிச்சதுக்கப்புறம் காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற கோலங்கள் மாலைகள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த மாலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ இந்த மாலை முடிஞ்சிடுச்சு. பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாமே கட்டி முடிச்சிட்டேன். இது முடிச்சதுக்கப்புறம் கடைசியில் ஒரு 2 நாட் போட்டு இந்த மாலையை டைட் பண்ணோம். ஏன்னா இல்லைன்னா உருவி வந்துடும். இது ரொம்ப பெரிய நாட் நம்ம போடுறதில்ல, நம்ம பூ கட்டுற மாதிரி கட்ட மாட்டோம். அதனால் 2 நாட் போட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ உங்களோட விநாயகர் எவ்வளோ பெருசாக இருக்காரோ அந்த அளவுக்கு பார்த்து கட்டிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சரியாக இருக்கும். கட்டிட்டு இந்த பக்கம் இருக்க நூலையும் அந்த பக்கம் இருக்கிற நூலையும் ஒரு கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மாலை ரெடி. பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக இருக்குல்ல. இந்த மாலையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் நல்லா வரும். இதுவரை என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.